ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தையின்மைக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போ தாம்பத்திய உறவில் ஈடுபாடு குறைவாகும். குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் உடல் பருமன். சினை முட்டை உற்பத்தியில் பிரச்சனை, பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், சினைப்பையில் நீர்க்கட்டிகள், அதனாலையும் பீரியட் வராது, உடல் பருமனாலையும் பீரியட் வராது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தோன்னா அந்த சுருக்கம் வராது, உடம்புல சுருக்கம் வராது. சாப்பிடக்கூடாத உணவுகளை முதல்ல சொல்லிடுறேன். இப்போது சைனசைட்டிஸ்க்கு 5 முறை அறுவை சிகிச்சை செய்தும் குணமாகாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மருத்துவத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சை பக்கமே போக வேண்டாம். இந்த சைனசைட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சத்தூள் ஒரு அற்புதமான உணவு. டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்க்கு மெடிசனோட நாங்கள் சொல்கிற டயட் உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிடணும். அதுவும் ஹாட் வாட்டரில் குடித்தாலும் நல்லது. பொதுவாக கேன்சர் அப்படின்னா ஒன்று தான், புற்றுநோய் தான். அது எந்த உறுப்பை தாக்குதோ அதை பொறுத்து, அவ்வளோதான், வேறு வித்தியாசம் இல்லை. அதனால் கேன்சர் பற்றி கவலைப்படக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். அது ஆரம்ப நிலைன்னா கவலையே பட தேவையில்லை. இப்போது இந்த கேன்சருக்கு என்ன டயட் அது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். முள் சீத்தான்னு ஒன்று இருக்குது. அந்த பழத்தில் இந்த கீமோதெரப்பி ரேடியேஷனை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல் வேல்யூ, மெடிசினல் வேல்யூ அந்த இலையில் இருக்குது. வணக்கம் நேயர்களே, உடல் பருமன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாரார் அவங்களோட வயது உயரம் அதற்கு ஏற்றாற்போல் நார்மலாக இருப்பாங்க, ஹைட்டு வெயிட்டெலாம். சிலர் உடல் பருமன் அதிகமாக இருக்கும். சிலர் அண்டர் வெயிட்டு, மெலிந்து எலும்பும் தோலுமாக காணப்படுவாங்க. இதில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அல்லது ஒரு 2-3 கிலோ முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அதிக அளவில் ஆண் பெண் இருப்பாளரும் உடல் பருமன். இந்த உடல் எடை அதிகமாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுங்களா? 1-2 இல்லை, லைஃபே பிரச்சனைங்கிற அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. இப்போது உடல் பருமனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக நடக்க முடியாது, சோம்பேறித்தனம், அடிக்கடி சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தோணும், வேலைக்கு போக இஷ்டம் இருக்காது, படிக்க ஆர்வம் கம்மி, கீழே உட்கார முடியாது, பல வகையில் உடலுக்கு இடைஞ்சல். இது ஒரு பக்கம். ஒரு மனிதனோட உடல் எடையை தாங்குவது முதுகெலும்பும் மூட்டுகளும். அப்போது இந்த பேக் பெயின், செர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, இதெல்லாம் வர்றதுக்கு உடல் பருமனும் ஒரு முக்கிய காரணம். அடுத்தது பார்த்தோன்னா, இள வயதிலேயே ஆண் பெண் இருப்பாளருக்கும் உடல் பருமனால் ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதிக இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிபி, ப்ரெஷர் வந்துடும். சின்ன வயசுலேயே அதிக இரத்த அழுத்தம் வர வாய்ப்புகள் அதிகம். ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் அதிகம். சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதி உடல் பருமனால் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது இல்லாமல் பார்த்தோன்னா, இன்றைக்கி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தையின்மைக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போது தாம்பத்திய உறவில் ஈடுபாடு குறைவாகும். குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் உடல் பருமன். இப்போ பெண்களை எடுத்துக்கொள்வோம். உடல் பருமன், இர்ரெகுலர் பீரியடு, முறையற்ற மாதவிடாய், முறையான மாதவிடாய் வராது. உடல் பருமனால் இர்ரெகுலர் பீரியட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க
சினை முட்டை உற்பத்தியில் பிரச்சனை, பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், சினைப்பையில் நீர்க்கட்டிகள், அதனாலேயும் பீரியட் வராது, உடல் பருமனாலையும் பீரியட் வராது, இர்ரெகுலர் ஆகும். தேவையற்ற இடங்களில் முடி வளர்தல், சர்க்கரை வியாதி, அதிக ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி எல்லாமே உடல் பருமனால். அப்புறம் காலெல்லாம் வீங்கி போகும். இந்த மாதிரி உடல் பருமனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆண்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், விந்து உற்பத்தியில் பிரச்சனை, விந்து இன்மை, விந்து இருக்கும் உயிரணுக்களின்மை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கும். சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், பக்கவாதம் எல்லாமே இந்த உடல் பருமனால் ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளாலும் கடைசியாக மனிதனுக்கு ஏற்படுவது நோய் நோய் நோய். அப்போ இதை எப்படி பாதுகாக்கணும்? சின்ன வயதுலேருந்தே முறையான உணவு, உடற்பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சியில் அவசியம். இப்போ உடல் எடையை எப்படி குறைப்பது? ஒரு மாதத்திலே போய் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ குறைப்பது அல்ல. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தோம்னா அந்த சுருக்கம் வராது, உடம்புல சுருக்கம் வராது. ஒரு 3 கிலோவிலிருந்து 5 கிலோ வரை ஒரு மாதத்தில் குறைக்கலாம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியிலே நிச்சயமாக செய்ய முடியும். அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, மசாஜ் இருக்குது, உட்வர்த்தனம் இருக்குது, ஆயில் மசாஜ் இருக்குது, ஸ்டீம் பாத் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, அதெல்லாமும் கொடுக்குறோம். இருந்தாலும் உடல் பருமனால் ஏகப்பட்ட நோய்கள் வர காரணம் வழியா உடல் பருமனால் ஒரு நன்மை கூட கிடையாது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உடல் பருமனை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும், அல்லது சைக்கிள் ஓட்டலாம், அல்லது நீச்சல் அடிக்கலாம், அல்லது ஏதாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும். அப்படி இல்லை, நீங்கள் வீட்டிலேயே ஜாக் பண்ணலாம். நின்ன இடத்துலையே ஒரு 10,000 ஸ்டெப்ஸு நீங்கள் நடக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். சாப்பிடக்கூடாத உணவுகளை முதல்ல சொல்லிடுறேன். ஸ்வீட்ஸு, ஆயிலி ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, மைதா உணவு, மைதாவில் செய்த அத்தனை உணவுகளை கட் பண்ணணும். சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், கேக்கு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். டீ, காஃபி ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு டீ, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி மாற்றி மாற்றி, அது கூட அளவோட. அதே போல் நீங்கள் பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி, ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அருகம்புல் சாறோ கோதுமை புல் சாறோ ரெண்டில் ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் காலை உணவு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ், அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். முக்கியமாக தவிர்க்க வேண்டியான ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தோன்னா ரொம்ப மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம் நிறைய சாப்பிடாதீங்க. இப்போ காலை உணவு அப்படின்னா மற்ற ஃப்ரூட்ஸுனால் வயிறு நிறைய சாப்பிட்லாம். ஆப்பிள்னால் ஒரே ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடணும். அப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? அதே மற்ற பழம், இப்போ பப்பாயா இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, அத்திப்பழம், கொய்யா, மாதுளம், தர்பூசணி, பேரிக்காய், மஸ்க்மிலான், இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எவ்வளோனா சாப்பிட்லாம், வயிறு நிறைய சாப்பிட்லாம். இதே வாழைப்பழம் ஒரு 7-8 வயிறு நிறைய சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. ஆப்பிள் ஒரு 7-8 வயிறு நிறைய சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. சப்போட்டா ஒரு 20-30 சாப்பிட்டா தான் வயிறு நிறைய சிலருக்கு. அவ்வளோ சாப்பிட்லாமா? இன்னும் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சப்போட்டா, அந்த மாதிரி. அதனால் பழங்களில் கூட இந்த பழங்களை குறைவாகவும் ஏதோ ஆசைப்படுறதுக்காகவும் மற்ற பழங்கள் நிறைவாக சாப்பிடலாம். அதே போல் ஆளி விதை, ஃப்ளாக்ஸீடு, கொள்ளு, பார்லி 3ம் தனித்தனியாக வறுத்துருங்க.
அப்புறம் 3 தனித்தனியாக பவுட்ரு பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒன்றா கலந்து வச்சு அதில் ஒரு கஞ்சி, ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் ஒரு 200 ml தண்ணியில் போட்டு காய்ச்சிறீங்க. சீரகம் போட்டுறீங்க, அவ்வளோதான். உப்பெல்லாம் போடக்கூடாது. அதே போல் வெஜிடபிள் சூப் சாப்பிட்லாம், கீரை சூப் சாப்பிட்லாம், சூப் எல்லாமே சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. மத்தியான சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா 3 பங்கு காய்கறி, சும்மா ஒரு 50 கிராம் ரைஸ், அது கூட சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, கம்பு, ராகி, சோளம், கொள்ளு, பார்லி, ராகி, கோதுமை, அரிசி, இத்தனை வகையில் ஒரு நாள் ஒன்று. ஆனால் வயிறு நிறைய காய்கறி, கீரைகள், கொஞ்சம் ரைஸ். நைட்டுக்கு இந்த சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப்புனா ஒரு 3 கப்பு தண்ணி, அதில் வெங்காயம், பூண்டு, எல்லா காய்களும் போட்டு உப்பு போடாமல் ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டுடுங்க, முடிஞ்சது. ஒரு வெஜிடபிள் உப்புமா மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வெஜிடபிள் பொங்கல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டலாம். அது கூட சாயந்தரம் 7 மணிக்குள்ளே. இதே உடற்பருமன் அதிகமாக இருக்குது, தைராய்டெலாம் இருக்குது அப்படின்னா காலையில் ஃப்ரூட்ஸ், நைட்டு ஃப்ரூட்ஸ், மத்தியானம் மாத்திரம் சாப்பாடு. நல்லா உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணாலே தைராய்டு வராது. இது போல் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். இதிலே கூட பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டயட் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ பெண்கள் பீரியட் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி இருக்குது. அப்போ அவங்களுக்கும் டயட் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். இதே டயபெட்டிக் பேஷண்ட் பயப்படவே வேண்டாம். உடல் பருமன் ப்ளஸ் சர்க்கரை நோய் இருக்குது. காலையில் பழம், மதியானம் நிறையா காய்கறி, கீரை, கொஞ்சம் ரைஸ், நைட்டுக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு பிளேட் வெஜிடபிள்ஸ். அந்த சப்பாத்தி கூட சிறுதானியத்தில் செஞ்சது. இல்லை நைட்டும் ஃப்ரூட்ஸ், பிரச்சனையே கிடையாது. அதில் கூட மாப்பழா, வாழை, சப்போட்டா, சீத்தா சாப்பிடக்கூடாது டயபெட்டிக் இருந்தால். அதே நாவல், கொய்யா, மாதுளம், பப்பையா, பேரிக்காய், இலந்தப்பழம், இதெல்லாம் நிறையா சாப்பிட்லாம். வாழைப்பழம்லாம் என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு ஒரு சின்ன வாழைப்பழம், இல்லை பெருசாக இருந்த ஒரு ஆஃப். நாவல் பழம் ரொம்ப சிறந்தது. அதனால் வெந்தயம் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம். இந்த பச்சை நிற காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, ப்ரொக்கோலி, உடல் பருமனுக்கு அது சாப்பிட்டா உங்களோட பசியை குறைக்கும். நிறைய சத்துள்ள பொருள் அந்த ப்ரொக்கோலி, அதனால் அது சாப்பிடலாம். அதுவே தைராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலிஃப்ளவர், கோஸு, நூக்கல் கட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது. அதனால் நோயின் தன்மைக்கு ஏற்ப அவங்க வரும்போது என்னென்ன இருக்குது பார்க்கணும். அதனால் உடல் பருமன் ஒன்று இருந்தால் போதும். சர்க்கரை நோய், அதிக ரத்த அழுத்தம், கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தைராய்டு, இர்ரெகுலர் பீரியடு, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, இவ்வளோ நோயும் கொண்டு வர்றது எளிது. உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். அதனால் உடல் எடை கவனமாக, பக்குவமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். படிப்படியாக தான் குறைக்கணும். ஒரேடியாக நான் ஒரே மாதத்தில் 30 கிலோ குறைக்கிறேன், வேண்டாம், தவறு. ஒரு 4-5 கிலோ குறைக்க இந்த மாதம், அடுத்த மாதம் ஒரு 2-3 கிலோ, அப்படி படிப்படியாக குறைக்கலாம். ஒரு 1 இயரில் ஒரு 20-25 கிலோ குறைச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இதுதான் நல்லது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனசைட்டிஸ். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு ஒரே சைனஸுங்க. சைனஸ் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. அது இங்கே இருக்குது. அதில் மாசுகள் படிந்து, டஸ்டெல்லாம் படிந்து, அதில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வரக்கூடியது தான் சைனசைட்டிஸ். இப்போது சைனசைட்டிஸ்க்கு 5 முறை அறுவை சிகிச்சை செய்தும் குணமாகாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மருத்துவத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சை பக்கமே போக வேண்டாம். அறுவை சிகிச்சை இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் கடைபிடித்தால் குணம் கிடைக்கும். இப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னா தலைபாரம், வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி, தூங்கலைன்னா தலைவலி, கோல்டானா தலைவலி, தலைபாரம், காய்ச்சல் வந்தால் தலைவலி, தலைபாரம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக
ஜீரணமாகலை, அஜீரணம் ஆயிடுச்சு, அதனால் தலைபாரம் வரும். வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்துடக்கூடாது. டைமுக்கு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஒரு வெதர் சேஞ்ச்னால கூட உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் வரும். நல்லா தூங்கணும்னு நினைப்பீங்க, தூங்கலை, பல வேலை காரணமாக சரியாக தூங்கலை, அப்போவும் சைனசைட்டிஸ் தொந்தரவு தெரியும். இதற்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மூச்சு பயிற்சி, யோகா, இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு கடைப்பிடித்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்பவும் நன்றாக வாழ முடியும். இப்போது இந்த சைனசைட்டிஸ் வந்துருச்சு, அது எல்லா ஏஜுக்கும் யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். நாங்கள் பார்க்குறோம், பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க, இது 2-3 வருஷமாக இருக்குங்க, 6 மாதமாக இருக்குங்க, 10 வருஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் 4 முறை சைனசைட்டிஸ்க்கு சர்ஜரி பண்ணிட்டேன், ஆனால் திரும்பவும் வருதுங்க, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, பேசும்போது குரல் வளம் மாறும், கண்ணில் அரிப்பு, தொண்டைக்குள்ளே அரிப்பு, மூக்குக்குள்ளே அரிப்பு, மூக்கடைப்பு, தலைபாரம், கண்ணெல்லாம் அப்படியே வெளியே பிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங், கழுத்து பின்னுக்கு இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு, இந்த மாதிரி தொல்லைகள், சரியாக பசி எடுக்காது. இந்த மாதிரி தான் சைனசைட்டிஸ்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த சைனசைட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சத்தூள் ஒரு அற்புதமான உணவு. டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்க்கு மெடிசனோட நாங்கள் சொல்கிற டயட் உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிடணும். அதை ஹாட் வாட்டரில் குடித்தாலும் நல்லது. பொதுவாக இவங்க டீ காஃபிக்கு பதிலாக சுக்கு மல்லி காஃபி, சுக்கு, மிளகு, மல்லி, வெல்லம் போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையெனில் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம். அதே போல் பூண்டு பால் இவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு. 1 கப் பால், 1 கப் தண்ணி, ஒரு 5-6 பல் பூண்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை சுக்கு பொடி போட்டு நல்லா வேக வச்சு அந்த வெந்த பூண்டை சாப்பிட்டு அந்த பாலை அப்படியே குடிச்சிடலாம். சீனி ஒன்றும் போட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மார்னிங் இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் டயட்டு. சைனசைட்டிஸ்க்கு என்ன ஃப்ரூட்ஸ் சரிங்களா? பப்பாயா அண்டு பைனாப்பிள், அத்திப்பழமும் பைனாப்பிள், அன்னாச்சிப்பழம், பப்பாளி, இந்த 3 பழம் தான் இவங்களுக்கு அற்புதமான உணவு. காலை உணவாக எவ்வளோ வேணுமோ வயிறு நிறைய இந்த பழம் சாப்பிட்டுக்கலாம். மற்ற பழம் வேணும்னா பெப்பர் போட்டு சாப்பிடலாம். அதே போல் இவங்க அடிக்கடி ஹாட் வாட்டர் வித் ஹனி குடிக்கலாம், வேது பிடிக்கலாம். வேது பிடிக்கிறது எப்படின்னா, நொச்சி இலை தெரிஞ்சவங்க கிடைக்கிறவங்க நொச்சி இலை, வேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஸ்டீமை இன்ஹேல் பண்ணலாம். அப்படி இல்லை, வீட்டில் உள்ள தைலம் ஏதாவது ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பிலை ஒரு பிடி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அந்த வர்ற ஸ்டீமை இன்ஹேல் பண்ணுங்கள். அதுதான் வேது பிடித்தல். இது தினந்தோறும் கூட பிடிக்கலாம், இல்லை காலை சாயந்தரம் பிடிக்கலாம். இந்த சைனசைட்டிஸ் உள்ளவங்க நல்லா தூங்கி எழுந்தால் அந்த வலி தன்னால் போகும். ஆனால் தூக்கம் வர்றதுக்குள்ளே படாத பாடு. அதே தூங்கி எழுந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. இந்த சைனசைட்டிஸ்க்கு முக்கியமாக தவிர்க்க வேண்டியான உணவுன்னு பார்த்திங்கன்னா, கேக்கு, தயிர், முட்டை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் டீ, காஃபி, மைதா, ஜாம், சாஸ் இதெல்லாம் தவிர்த்துடணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒத்துக்கிட்டா டே டைமில் சாப்பிட்லாம், நைட் டைமில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சைனசைட்டிஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். இதே கடைப்பிடித்து வந்தால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நலம் பெறலாம். இதில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நசியன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேத முறைப்படி, அது கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ்னால் உள்ள அத்தனை உபாதைகளும் படிப்படியாக குறைந்து சரியாயிடும். ஆனால் கடைப்பிடிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தொந்தரவு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதனால் ஸ்கின் அலர்ஜி வரலாம், அல்லது இன்டைஜஷன் வரலாம். இந்த மாதிரி உபாதைகள், தூக்கம் இல்லாததுனால டயர்டாகிடும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரிகளாக சிகிச்சை எடுத்தால் சைனசைட்டிஸ் விரைவில் குணமாகும். டான்சிலைட்டிஸ்,
தொண்டையில் சதை வளர்ச்சி. இந்த தொண்டையில் சதை வளர்ச்சி கொஞ்ச நாள் அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த சூழலில் என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப ஃபீவர் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், உடனே டான்சிலைட்டிஸ் வந்து சர்ஜரி பண்ணிடலாம். தயவு செய்து சர்ஜரி பண்ணாதீங்க. சர்ஜரி பண்ணால் அதனால் 21 நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. 21 நோய்கள் வரத்துக்கு டான்சிலைட்டிஸ் சர்ஜரி பண்ணால் 21 வகையான நோய்களில் ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டான்சிலைட்டிஸ்க்கும் சாப்பாடு என்னென்னா, கண்டிப்பாக பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் தான் சாப்பாடு, காலையும் சாயந்தரமும். எது சாப்பிட்டாலும் சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்டணும். ரொம்ப ஆயிலி ஃப்ரைடு வேண்டாம், விழுங்கிறதுக்கே கஷ்டம். அதனால எப்போவுமே ஹாட் வாட்டர் வித் ஹனி. இந்த டான்சிலைட்டிஸ்க்கு இன்னொரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். பூண்டு இருக்கு இல்லையா, 2 பல்லு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க, அதை அரைச்சிடுங்க பேஸ்ட்டாக. அதுக்கு 1 ஸ்பூன் தேன் கலந்து சப்பி சப்பி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சாப்பிடலாம். இதைத்தான் வந்து பூண்டு தேனுன்னு ரெடிமேடாக கடைகளில் கூட விற்கிறாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது, பூண்டும் தேனும் தான். பூண்டை நல்லா உரிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறது, அதில் தேனை ஊற்றி வச்சிடுறது. அப்பப்போ 1 ஸ்பூன் காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு சாப்பிட்றது. அந்த புண்கள், டான்சிலைட்டிஸ் புண்கள், தொண்டையில் சதை வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது மேலே படணும். அதனால் சின்ன குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பூனில் எடுத்து குழந்தைங்கள வாயை திறக்க சொல்லி நீங்கள் விடுங்க. இல்லைனா பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த பூண்டு தேனை தொட்டு பட்ஸில் அந்த டான்சிலைட்டிஸ் உள்ள பகுதியில் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபெக்ஷன், பஸ் வச்சுட்டு வலிக்கிறது, பிளட்டு வர்றது, பஸ் வர்றது, ரொம்ப பெருசாக வீங்கி காணப்படும். அது படிப்படியாக கரைத்து விடும். அதனால் டான்சிலைட்டிஸ்க்கு தயவு செய்து அறுவை சிகிச்சை வேண்டாம். அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து 21 வகையான நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் 21 நோயை போய் 21 நோய் வர வைக்கணுமா, யாருக்காவது ஆசை உண்டா? ஆசைப்படுவீங்க? அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மருத்துவ ரீதியாக நிறைய பேர் மறைச்சிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறோம். ஆனால் உண்மை, பயப்படாதீங்க. எளிதில் வந்து டான்சிலைட்டிஸை குணமாக்கிக்கலாம். நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுவும் குழந்தைகள ரொம்ப பேர் பார்த்துருக்கோம். அவங்களோட பேரண்ட்ஸே டாக்டர்ஸ். எதற்காக சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க, அனுப்பி வைப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண அவங்க ரெடி இல்லை. உண்மை தெரிந்தவர்கள் ஆப்ரேஷன் செய்ய மாட்டாங்க. ஏதோ தெரியாமல் பண்ணுறது வேறு விஷயம். தெரிஞ்சு யாராவது பண்ணுவோமா? அவசியம் இல்லை. அது அறுவை சிகிச்சை இல்லாமல் நீங்கள் கடைப்பிடித்தால் குணம் கிடைக்கும். அதனால் டான்சிலைட்டிஸோ உங்களுக்கு சைனசைட்டிஸோ இருந்தால் கண்டிப்பாக இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தை கடைப்பிடியுங்கள். அப்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது, பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ கிடையாது. நேச்சுரலாக பொறுமையாக கடைப்பிடிங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமலே உங்கள் உடம்பு நீங்களே பார்த்துக்கலாம். யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. ஒவ்வொருத்தரோட உடம்பை சரியாக்கி கொள்வது அவங்கவுங்களோட கையில் தான் இருக்குது. நோய் வர்றதுக்கும் காரணம் அவங்க தான். நோயை குணமாக்கி கொள்ள முயற்சி செய்து கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக பலன் நிச்சயம். அதனால் அலர்ஜி, ஆஸ்மா, இஸ்னோஃபிலியா, சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால் வரக்கூடியது. அப்போ இம்யூனிட்டி பேசிக்கலி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் அந்த அறுசுவை உணவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை நிச்சயமாக தேவை. தேன் ஒரு அற்புதமான மருந்து. சுடுதண்ணியில் தேன் போட்டு அடிக்கடி குடிக்கலாம். கோல்டு, அதாவது குளிர்ச்சி சம்பந்தமான நோய் உள்ளவங்கெல்லாம் ஹாட் வாட்டர் வித் ஹனி. அதே போல் டான்சிலைட்டிஸ்க்கு பூண்டு தேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டான்சிலைட்டிஸ் உள்ளவங்க வாழைப்பழம் மாத்திரம் சாப்பிட வேண்டாம். மற்ற பழங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம். அதிலே முக்கியமான பழம் நான் கொஞ்ச நாளைக்கு சொல்கிறது, ஒரு 3-4 மாதத்துக்கு பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் தேன் தொட்டு சாப்பிடுங்க. இந்த 3 பழத்தை கட் பண்ணுங்கள், நல்லா 2 பவுல் போடுங்க, 4 ஸ்பூன் தேனை ஊற்றுங்க. குழந்தைங்களுக்கு யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கோ கொடுங்க, சாப்பிடட்டும். அதே போல் தான் சைனசைட்டிஸ்க்கு கேக்கு, தயிர், முட்டை தயவு செய்து சாப்பிட வேண்டாம்.
சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கோ அடுத்த நாளோ கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸ், தலைபாரம், தலைப்பிரச்சனை, தொண்டை அரிப்பு, கண்ணில் நீர் வடியும், மூக்கில் நீர் வடியும், பேசும்போது குரல் வளம் மாறும், குரல் கம்மல்னு சொல்லும். இதெல்லாம் டான்சிலைட்டிஸ்னால, சைனசைட்டிஸ்னால ஏற்படக்கூடியது. அதனால் மக்கள் முடிந்த அளவு இயற்கையோடு இணைந்து வாழ்வது நல்லது. நன்றி. கேன்சர் நோய், புற்றுவியாதி. இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா எந்தெந்த உறுப்புகளை பாதிக்குதோ அதை வச்சு இப்போ பிளட்டில் கேன்சர்னால் பிளட் கேன்சர், பிரெயினில் கேன்சர்னால் பிரெயின் கேன்சர், லிவரில் கேன்சர்னால் லிவர் கேன்சர், கிட்னியில், யூட்ரஸில், எலும்பில், ஸ்கின்னில், வாயில், அதை பொறுத்து அந்த கேன்சர்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக கேன்சர் அப்படின்னா ஒன்று தான், புற்றுநோய் தான். அது எந்த உறுப்பை தாக்குதோ அதை பொறுத்து, அவ்வளோதான், வேறு வித்தியாசம் இல்லை. சரி, வரக்கூடாது, வந்துருச்சு. காரணங்கள் நிறைய இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணி, மற்ற பழக்க வழக்கங்கள், இப்படி சிலருக்கு புகைப்பிடித்தல் அதிகமாக இருக்கலாம், மதுபான வகைகளை அதிகமாக அருந்திருக்கலாம், நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்ருக்கலாம். ஏன் எதுவுமே காரணம் இல்லை, மனக்கவலை கூட இன்றைக்கி கேன்சரை உருவாக்கும் தன்மை உள்ளது. நம்ம குடிக்கிற தண்ணி, சுற்றுப்புற மாசு, வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதெல்லாம் மனிதனை பாதித்து ஏதோ ஒரு வகையில் புற்றுநோய் அப்படின்னு வந்துடுது. முன்னாடியெல்லாம் புற்றுநோய் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, வெளிநாடு போகணும் அப்படியெல்லாம். இப்போ அப்படி இல்லை. நமக்கு அரசாங்கமே சொல்லுது புற்றுநோய்க்கு ஆரம்ப நிலையில் வந்தால் குணமாயிடும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சரி, சிலருக்கு பார்த்தோன்னா இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு புற்றுநோயே இருக்கிறதே நமக்கு தெரியுது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் சென்னை டி நகரில் 30 ஆண்டுகளாக காந்திஜி இயற்கை நல்வாழ்வு நிலையம், காந்திஜி நேச்சர் கியூ சென்டர் நடத்திட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ணா நகரில் ஒரு பிரபலமான ஸ்கூல், அந்த ஸ்கூலில் என்னோடய குழந்தைய 6th நான் சேர்க்க போனேன். போகும்போது பார்த்தா அந்த பிரின்சிபல் 1 மந்த்தாக நான் பார்க்குறேன் இல்லை, ஏன்னா எங்களோட புக்கு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலான்னு. அப்போ நான் கேட்டேன், என்னங்க மேடம், பிரின்சிபால் சாருக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை அவங்க பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாத காலம். நான் சொன்னேன், எங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டு, சார் எப்போது பேசினா எங்களுக்கு பேச சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு முடிந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து ஃபோன் வந்தது. அந்த பிரின்சிபால் சார் பேசினார். அவங்க பொண்ணுக்கு பிளட் கேன்சர், வேலூரில் பிரபலமான மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. 1 இயராக எவ்வளோ யூனிட் பிளட் இது வரைக்கும் கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது ஓகே, அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தா டவுன். கடைசியாக நாங்கள் பார்க்குற நிலைமையில் அவங்களுக்கு பிளட்டு பார்த்திங்கன்னா 3 grams% தான் இருந்தது. வெரி சீரியஸ். அவங்க அப்போது ஒரு 80 கிலோ வெயிட்டில் இருக்காங்க. லூஸ் மசில்ஸ், முடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்படி திருமணம்னா கூட கஷ்டம். பெட்டில் படுத்திருக்காங்க, திருமணம்னாலும் கஷ்டம். எல்லாம் லூஸ் மசில்ஸ், உடம்புல பிளட்டே இல்லை, 3 grams தான் இருக்குது, மீதியெல்லாம் வாட்டராக தான் இருக்குது. அவங்க எத்தனையோ வருடங்களாக பார்த்துருக்காங்க. ஆனால் 1 இயராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், ஏன்னா முதல் நம்மளாக அவங்கள பார்த்து கூப்பிட்றோம். அவங்களா பேஷண்ட்டாக வந்தால் அது வேறு விஷயம். நாங்களாக வாலண்டியராக போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது காப்பாற்றணுங்கிற நிலமையில் போய் பார்க்குறோம், சொல்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ, என்ன கொடுக்கணுமோ, A to Z, இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் உணவு தயாரித்து கொடுக்கணும், இது சாப்பிட்லாம், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க புதுசு, வருஷக்கணக்கில் அவங்க குழந்தை உயிரை காப்பாற்ற போராடிட்டுருக்காங்க. ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டும் அப்படித்தான். இந்த சூழலில் அவங்களுக்கு நம்பிக்கை வர நாங்கள் எதையும் மறைக்காமல், ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் அங்கே டாக்டர்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு கொடுங்க, பார்த்துக்கலாம்.
2 மந்த்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 3 கிராம்ஸ்லேருந்து 7 கிராம்ஸ் வந்துருச்சு. 7 கிராம்ஸ் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம், ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், பிரிங் அவுட், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டும் எவ்வளோ வேதனை வலியோடு கஷ்டப்படுறாங்க தெரியும், சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும். அப்போது அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ், டயட் எல்லாமே அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லானாங்க. அதே போல் இன்னொரு பேஷண்ட் த்ரோட் கேன்சர், அவங்க வந்து அடையாறில் பிரபலமான ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாரு, வெரி சீரியஸ். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, முடியாது. அப்போ அவங்க டாட்டர் அண்ட் சன் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம். எனக்கு என்னென்னா, அங்கே வந்து பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் அவங்க 2-3 நாளில் இறந்துட்டாங்க, எல்லோரும் சொன்னது தான், யாரும் ஒன்றும் பெருசாக யாரையும் எடுத்துக்க போகிறதில்ல, அவர் நிலைமை அவ்வளோதான் அப்படின்னு முடிவு எடுத்துப்பாங்க. சப்போஸ் நல்லாயிட்டா, அதுதான் என்னோட யோசனை. உடனே நான் பார்த்தேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, போகும்போது கூட்டிகிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறீங்களே வீட்டுக்கு, அப்போ கூட்டிகிட்டு வாங்க. பார்க்குறேன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவருக்கு ஸ்கின்னே இல்லை, பிளட்டும் பஸ்ஸும் வலியுது, ஒரு வேட்டியை கட்டி வச்சுருக்காங்க. நான் பார்க்குறேன், அதுக்கு உண்டான எல்லா மெடிசன்ஸும் கொடுத்தாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. பேச முடியல, காற்றுல தான் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், காலையில் ஃப்ரூட்ஸ், மத்தியானம் ஃப்ரூட்ஸ், நைட்டு ஃப்ரூட்ஸ், மீறி போனால் ரா வெஜிடபிள் ஜூஸ், இதுதான் பேஸ்டார் ஜூஸ், இதுதான் உங்களுக்கு சாப்பாடுங்கிற. அவர் சொல்கிறாரு, எனக்கு கேன்சரோட டயபெட்டிக் நானுன்னு சொல்கிறாரு. டயபெட்டிக் பற்றி கவலையப்படாதீங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க. 1.5 months அவருக்கு ஸ்கின் கவர் ஆகி முடி வளர்ந்தது. கடவுள் நம்பிக்கையில் அவரும் சாப்பிட்டாரு, நாங்களும் கொடுத்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு இப்படித்தான் அப்படித்தான் நம்ம கையில் கிடையாது. முயற்சி நம்ம கையில், நம்பிக்கை நம்ம கையில், செயல்படுத்துவது நம்ம. அந்த காப்பாற்றணுங்கிற எண்ணம் பேஷண்ட்டுக்கும் இருக்கும், பேஷண்ட்டுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும். அதனால் கேன்சர் பற்றி கவலைப்படக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். அது ஆரம்ப நிலைன்னா கவலையே பட தேவையில்லை. இப்போது இந்த கேன்சருக்கு என்ன டயட், அது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். முள் சீத்தான்னு ஒன்று இருக்குது, சோர்சோப் கிராவியோலா அப்படின்னு அது பேர். அந்த பழத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க புக்கில், இந்த கீமோதெரப்பி ரேடியேஷனை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல் வேல்யூ, மெடிசினல் வேல்யூ அந்த இலையில் இருக்குது. அதனால் அந்த இலையை கஷாயம் வைத்து குடிக்கலாம், சர்க்கரை நோயாளியும் குடிக்கலாம், யூரிக் ஆசிட் உள்ள பேஷண்ட்டும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கும் நல்லது அப்படின்னு பழைய புத்தகத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதே போல் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் எல்லோ பெல்ஸ்ன்னு இந்த செடி இருக்குது தெரியுமா, தங்காரளி, மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூக்கும், வாஸ்து செடி அப்படின்னு கூட எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்க. ஸ்கூலில் இருக்குது, காலேஜில் இருக்குது, சர்ச்சில் இருக்குது, ஏன் ரோட்டில் டிவைடரில் கூட அது வச்சுருக்காங்க. அதுதான் தங்க அலரி, எல்லோ பெல்ஸுன்னு. அந்த இலை பூ 10, முல்சீத்தா இலை 10, நித்திய கல்யாணி தெரியும் இல்லைங்களா, அந்த பூ இலை 10, மல்பெரி தெரியுங்களா, பட்டுப்பூச்சி வளர்க்குறாங்களே அவங்க அந்த இலையத்தான் கட் பண்ணி பட்டுப்பூச்சிக்கு உணவாக போடுறாங்க. அதுதான் உங்களுக்கு பட்டுப்பூச்சி இலை, மல்பெரி லீவ்ஸ், அது ஒரு 10. கூட டயபெட்டிக் இருந்தால் மா இலை, கொய்யா இலை, ஒரே ஒரு வேப்பிலை போட்டு கஷாயம் வைத்து தினந்தோறும் ஒரு நேரம் கொடுத்துருங்க. தண்ணியில் நல்லா கழுவிடுறீங்க, தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், வடிகட்டி கொடுத்துட்றீங்க, இவ்வளோதான். இதனால் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் பைனாப்பிள், அத்திப்பழம், மாதுளம், கிவி பழம், இதெல்லாம் ரொம்ப சிறந்த உணவு கேன்சருக்கு. சொல்லப்போனால் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, ரா வெஜிடபிள்ஸ் எவ்வளோ முடியும் கொடுங்க. சரி, பல் இல்லை, சாப்பிட முடியல, வயசாச்சு,
ஒன்றுமே முடியல, பிடிக்கல, கவலையே படாதீங்க. எல்லா பழத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஊட்டி விடுங்க. எல்லா காய்கறிகளையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஊட்டி விடுங்க. முடிஞ்சு போச்சு. பேஸ்ட்டாக சப்பி சப்பி சாப்பிடட்டும். அல்லது ஜூஸாக கொடுங்க. சக்கரை போடாதீங்க, ஐஸ் போடாதீங்க, கொடுங்க. அதே போல் சிறுதானிய உணவில் கஞ்சி பண்ணுங்கள். அதிலே இட்லி, அதிலே தோசை, அதிலே புட்டு, அதிலே சேமியா, இடியாப்பம் எல்லாம் அந்த சிறுதானியம் மொத்தத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி கலந்து வச்சுங்க. அதை எடுத்து நீங்கள் தோசை பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், இட்லி பண்ணலாம், புட்டு பண்ணலாம், என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் செஞ்சு கொடுத்துடும். அதே போல் காய்கறி எல்லாம் போட்டு சூப், பிரச்சனையே கிடையாது. காய்கறி சாப்பிட முடியல, ரைட்டு, காய்கறியெல்லாம் போட்டு சூப் வச்சுருக்கலாம், அந்த தண்ணியை கொடுத்துருங்க, எல்லா சத்தும் இதில் வந்துடும். முடிஞ்சதா? அதே போல் கீரை, டெய்லி ஏதாவது ஒரு 3 வகை 5 வகை கீரை எடுத்துக்கோங்க. எவ்வளோ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, என்னென்ன கீரை இருக்கோ டெய்லி ஒரு 5 வகை 7 வகை கீரை, இவ்வளோ 7 வகை கீரை செஞ்சு சமைச்சு கொடுங்கன்னு நான் கொடுப்பீங்களா நீங்கள்? யார் அது க்ளீன் பண்ணுறது? யார் செய்கிறது? டைம் இல்லை, எத்தனையோ சாக்கு. உண்மையும் கூட, முடியாத நிலைமை கூட. ஆனால் இந்த கீரைகளை எடுத்து அரைச்சி ஜூஸ் பண்ணி கொடுத்துடும். அதே போல் இந்த கேன்சர் பேஷண்ட்க்கு சார்ஜ்டு வாட்டர்னு ஒன்று உண்டு. எதெல்லாம் ப்ளஸ்ஸோ சொல்கிறோம் செய்யுங்க. சார்ஜ்டு வாட்டர் அப்படின்னா, இப்போ முன்னாடி எல்லாம் தங்க பஸ்பம் வசதி இருக்கும், செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நல்ல சுத்தமான முறையில் செஞ்சு சாப்பிட்றவங்க ஓகே. சரியாக செய்ய முடியாது, இப்போ எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட். ஆனால் தங்க பஸ்பெல்லாம் வாங்காதீங்க, சார்ஜ்டு வாட்டர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கோல்டு காயினோ, கோல்டு செயினோ, ஏதோ ஒரு கோல்டு, ஒரு 1/2 சவரன், 1 சவரன், 2 சவரன், என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ, ப்ளைனாக இருக்கணும், ஸ்டோன் இருக்கக்கூடாது, எனாமல் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அந்த கோல்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி எடுங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த கோல்டை அதில் போட்டுருங்க. நைட்டு 1/2 லிட்டர் தண்ணி 250 ml ஆகணும், 1/4 லிட்டர் ஆகணும். அவ்வளோ நேரம் பாயில் ஆகணும், அவ்வளோதான். அது ஒன்றும் கோல்டு ஒன்றும் கரைஞ்சி அதில் மெல்ட் ஆகிடாது, பயப்படாதீங்க. அப்புறம் 250 ml ஆனதோ அந்த கோல்டு எடுத்து பத்திரப்படுத்தி சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்ரிடே நைட்டு தயார் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் அந்த தண்ணியை காலையில் ஃபஸ்ட்டு பல் தேய்ச்ச உடனே குடிக்கட்டும். அது சில்லுன்னு வேணும்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர், சூடாக வேணும்னா அதே திருப்பி லேசாக சூடு பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அது சூடாக கொடுங்க. அதே மாத்திரை சாப்பிட்டோம், அதிலே சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிட்டோம். ஆக மொத்தம் முதல்ல அதை 250 ml குடித்து முடிச்சிடணும், அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் குடிச்சிடலாம், மீதியை அன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாக என்ன காலையிலே குடித்து முடிச்சிடலாம். 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் தானே, ஒன்றும் பெருசுலையே குடிச்சிடலாம். இதுதான் சார்ஜ்டு வாட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், முளைக்கட்டிய பயிறு, தேங்காய், கேரட்டு, கொத்தமல்லி இலை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு ஜூஸ். இப்படி நீங்கள் அவங்களுக்கு இந்த பழங்கள், காய்கள், கீரைகள் இதை பயன்படுத்தி, கஞ்சி, சிறுதானியங்களை பயன்படுத்தி இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேன்சர் நோயாளிகளுக்கு ஏற்ற உணவுகள் இது தான். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போங்க, எந்த மாத்திரை மருந்துனா கொடுக்கட்டும், எல்லாம் கொடுங்க. இப்போ நாங்கள் கூட ஆயுர்வேதிக் மருந்து கொடுக்குறோம், இயற்கை ஹெர்பல் மெடிசன் கொடுக்குறோம், அருகம்புல் சாறு கொடுக்குறோம், கோதுமை புல் சாறு கொடுக்குறோம். இதோடு நீங்கள் என்ன முடியுமோ மேக்ஸிமம் செய்யுங்க. படிப்படியாக நோயாளிகளோட பிளட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஹீமோக்ளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நோயின் தாக்கம் குறையும். கடைப்பிடித்து பலனை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.